அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத உங்கள் கட்சி மாநாட்டில் ஒரு அரசியல் அணுகுண்டு போல வச்சு முன் வச்சீங்க. என்ன அதிர்வுகளை தமிழக அரசியல் களத்தில் இந்த முழக்கம் உருவாக்கி இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து பெரிய சலனம் இல்லை, அதிமுக பெரிதாக அதை கடந்து போறாங்க. ரெண்டே தரப்பு, ஒன்று உங்கள் தரப்பு, இன்னொன்று பாஜக தலைமையில் நாங்க உங்களுக்கு முன்பே அவங்க தான் கூட்டணி ஆட்சின்னு பேசினவங்க. தாவேகா என்ன அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் என்றாலே பெரியார் மண் என்று சொல்வோம். அந்த பெரியார் மண்ணிலிருந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த விவாதம் நடத்துவதற்கு முதல் புதிய தலைமுறைக்கு நன்றி. பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும். நீங்க கேட்டீங்க, நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பாம் சொல்லி சொன்னார். இது ஒரு அரசியல் அணுகுண்டுன்னு சொல்லி சொன்னார். அந்த அரசியல் அணுகுண்டு ஏற்படுத்திய தாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க. இதற்கு முன்னாடி இன்னும் சில கட்சிகளும் சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்பொழுதெல்லாம் இது மாதிரி புதிய தலைமுறை விவாத மேடை நடத்துதான் தெரியல. இன்னைக்கு ஒரு வட்டமேசை விவாதம் நடத்துறீங்கன்னா அதற்கு மிக முக்கியமாக காரணம் நாங்கள் நடத்தி முடித்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடக்கும். இது மற்றவர்கள் சொல்லும் பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியதா? தொடர்ச்சியாக கூட்டணி குறித்து தொலைக்காட்சி விவாதங்கள் ஒரு 15-20 நாட்கள் பேசியதா என்று கேட்டால் அப்பொழுது பேசவில்லை, இப்பொழுது பேசுகிறார்கள். எதிர்கட்சி தரப்பிலிருந்து மாற்று கருத்தை ஏதோ ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க, ஆனா தொடர்ச்சியாக இருக்கு. ரொம்ப ஜெகதீஸ்வரன், ஊடகங்களை நீங்க அசைச்சு பார்த்திருக்கிறீங்க, அரசியல் கட்சிகளை அசைச்சு பாத்தீங்களான்றதுதானே கேள்வி. அரசியல் கட்சிகள் அசைச்சு பார்த்தா ஊடகம் சேர்ந்து அசையுது, அதுவும் வேறு வேறு அல்லது. முதல்ல தலைவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். ஏன்னா முதன்மை கேள்வி என்ன, துணை கேள்வி என்ன அப்படிங்கிறதுக்கு முதன்மை கேள்வி என்று அவர் மிக தெளிவாக ஒன்று சொன்னார். மக்களோடு மக்களா நம்ம சேர்ந்து இந்த களத்துல தொடர்ச்சியாக வேலை செய்ய போறோம். ஒரு வீடு கூட விடாம நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உளமாற உயிராக இருக்கின்றோம். நாம் நிச்சயமாக அந்த அமோக ஆதரவுடன் அமோக நம்பிக்கையுடன் நாம் 100% சிங்கிள் மெஜாரிட்டியா வருவோம். ரொம்ப தெளிவா சொன்னார். 100% நம்பிக்கையோட சொல்றேன்னு சொல்லி சொன்னார். அந்த 100% நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் ஒருவேளை அரசியல் சூழல் மாறலாம் இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு விஷயம் மாறலாம் இல்லையா, அப்பொழுது நம்மை நோக்கி யாரேனும் வந்தால் அவர்களை அரவணைத்து செல்வோம். சோ ரொம்ப தெளிவா தமிழக வெற்றி கழகம் 2026 ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியா பார்ட்டியா ஜெயிக்க முடியுமானா நிச்சயமாக நான் அடித்து சொல்வேன். அதுக்கு இங்க வந்து பெரிய சாட்சி. நாங்க 2026 சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிச்சு காட்டுவோம். அதே நேரத்தில் இது ஒரு அறம் சார்ந்த இது ஒரு தேவை நான் பார்க்கின்றேன். இது இன்னைக்கு இது தமிழக வெற்றி கழகம் மட்டும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா கட்சிகளும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க மத்தியில் ஆட்சியில் அது யூபிஏவா இருக்கலாம் இல்ல என்டிஏவா இருக்கலாம். உடனடியாக கலைஞர் என்ன சொல்றார்? என்னோட பையனுக்கு ஒரு சீட்டு என்னோட அமைச்சர் கொடுத்துருங்க, என்னோட பொண்ணுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருங்க, ராசா அவர்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க, டிஆர் பாலுக்கு ஒன்று கொடுத்துருங்க. கூட்டாட்சியில் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி சொல்றாங்க. அதே கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஏன் நடத்த விட மாட்டீங்க தான் பெரிய கேள்வியாக இருக்கு. இந்த கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கின்றது. இங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கிற எல்லார் மனதிலுமே ஏன் நம்ம கூட்டணி ஆட்சிக்கு போக கூடாது, என்ன குறை, என்ன பிரச்சனை? ஒரு அமைச்சரவை கொடுப்பதிலோ இல்ல ஆட்சியில் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. பேசி இருக்கு, எல்லாருமே பேசி இருக்கிறாங்க. உங்கள் முழக்கத்திற்கு என்ன பலன் கிடைத்ததுன்றதுதான் எங்க சொல்றேன். இது முதல்ல நம்ம பேசிட்டு 2024 நாங்க சொல்ற அரசியல் சூழல் என்பது அதான் ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்னு, நாங்க அந்த இடத்துக்கு வருவோம், அரசியல் சூழல் என்பது மாறும். கூட்டணி எதை பொறுத்து மாறும்? அந்த அரசியல் சூழல் அதை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் கொடுக்கும் இடத்தில் இருப்போம்ங்கிறதா எங்களுடைய கூற்று.